Hi everyone. So 12th standard க்கு மிக முக்கியமான வீடியோ 12th standard maths க்கு ட்ரூத் டேபிள் கண்டிப்பா வரும் 12th chapterல 12.2 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வராத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. பப்ளிக் எக்ஸாமில் ஒரு 5 மார்க்கு ஒரு 3 மார்க் வரும். சில டைம் ஒரு 5 மார்க்காவது வரும், இல்லைனா 3 மார்க்காவது வரும். எப்படி பார்த்தாலும் ஒரு 5 மார்க்காவது வரக்கு வாய்ப்பு இருக்குது. 8 மார்க் வந்தால் கூட பரவாயில்ல வரும், சரிங்களா? ஸோ இப்போ மிட்டமில் ஒரு சிலர் 12வது சாப்டர் இருக்குது, அதனால தான் பார்க்குறோம். பப்ளிக் முடி இது உதவும். கண்டிப்பாக இதை படிச்சிங்கன்னா இது ஒன்றுமே இல்லை, சரிங்களா? கவனிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிவிடுங்க. அந்த கீழே அந்த வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பேர் நெகேஷன். என்ன சார் 2 சிம்பிள் போட்டிருக்கீங்க அப்படின்னா, இந்த சிம்பிள் பேர் நெகேஷன். புக்கில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது, இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வேண்டாம், பட் இது ரெண்டும் ஒன்று தான், சரிங்களா? இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. நெகேஷன்னா நாட் கேட் ஆப்ரேஷன். நான் இப்போ லாஜிக்கல் திங்கிங்லாம் சொல்ல போகிறதில்ல, உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு சொல்லி தர போகிறேன். அதை வச்சு நம்ம இதை பயன்படுத்தி போட போகிறோம், அவ்வளோதான். இது பேர் கப்பு, இது பேர் கேப்பு. கப்புனா ட்ரூன்னு மட்டும் உங்கள் மனசில் இருக்கட்டும் இப்போதைக்கு. கேப்புனா ஃபால்ஸுன்னு மட்டும் உங்கள் மனசில் இருக்கட்டும். இது ஆர் கேட்டு அண்டு கேட்டு அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஜிக்கலாக படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க, நான் ரெண்டுமே சொல்கிறேன். பட் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். புஷ், இது பேர் புஷ்ஷுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புஷ்ஷுன்னு படிக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அதாவது எக்ஸாம்பிள் எழுதிடாதீங்க. இது பேர் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பிள் பேர் வந்து பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 சிம்பிளுக்கு ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்கன்னா ஒரே மாதிரி வந்தால் ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ் வந்தால் ட்ரூ, ட்ரூ ட்ரூ வந்தால் ட்ரூ. அதே மாதிரி இந்த சிம்பிள் மட்டும் நல்லா கேட்டுக்க, இந்த சிம்பிள் மட்டும் ஆல்டர்னேட்டிவாக வந்துச்சுன்னா வேறு வந்துச்சுன்னா ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ வந்துச்சுன்னா ஃபால்ஸ். இந்த சிம்பிள் நிறைய பேர் படிக்கிறதே கிடையாது. இந்த சிம்பிள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த சிம்பிள் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர்ன்னு சொல்லுவாங்க, ஆர் கேட்டோட இன்வர்ஸ். ஆனால் இது லாஜிக்கல், ஓகேவா? நான் வந்து ட்ரிக்கு சொல்கிற பாருங்க. இப்போ நம்ம இந்த ஆப்ரேஷனோட படித்தோமா, இதோட ஆப்போசிட் பாருங்கள். ஒரே மாதிரி வந்தால் இங்கே ட்ரூன்னு சொன்னோமா இதுக்கு, அதே மாதிரி இந்த சிம்பிளுக்கு ஒரே மாதிரி வந்தால் ஃபால்ஸ். ட்ரூ ட்ரூ வந்தால் ஃபால்ஸ், ஃபால்ஸ் ஃபால்ஸ் வந்தால் ஃபால்ஸ். வேறு வந்தால் ஃபால்ஸ்ன்னு சொன்னோமா இந்த சிம்பிளுக்கு ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ வந்தால் ட்ரூ. இந்த டேட்டாவை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வைங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ லாஜிக்கலாகவும் பார்ப்போம் அண்ட் ஆல்சோ நம்ம ட்ரிக்கோட பார்ப்போம். ட்ரிக்கு தான் ஈஸி, ட்ரிக்கோடவே பார்ப்போம். ஸோ ரொம்ப சிம்பிள், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 2 வேரியபிள் சம்மில் வந்து பிக்யூ மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரூ தட் சம், ஷோ தட் சம், எது கேட்டாலும் சரி பிக்யூ தான் இருக்குன்னா பிக்யூ நீங்கள் எழுதணும். ஆர் இருக்கிறது நான் அப்புறம் போடுறேன். ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ஃபால்ஸ் எழுதிரு. இதுதான் வந்து ப்ரொசீஜர். இது எல்லாத்துக்குமே மாறாது, அப்படி தான் இருக்கும். இப்போது கப்போட ஆப்ரேஷன் போடுறேன். கப்போட ஆப்ரேஷனுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? ட்ரூ. இப்போ ட்ரூனா இங்கே பாரு, ட்ரூ ட்ரூனா ட்ரூ. இங்கே ட்ரூ கண்ணில் இருக்கா? ட்ரூ. இங்கே ட்ரூ ஃபால்ஸ் இருக்குது, இங்கே ட்ரூ கண்ணில் பார்க்குறியா? ட்ரூ. இங்கேயும் ட்ரூ இருக்குது பாரு, ஃபால்ஸ் ட்ரூவில் ட்ரூ இருக்கு பாரு, ட்ரூ. இங்கே ட்ரூவே இல்லை, அதனால ஃபால்ஸ். அதனால தான் இதை வந்து ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். இப்போ இந்த சிம்பிள் கேப் இதுக்கு வந்து ஃபால்ஸ், இதுக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்னா, அப்போ பாரு இங்கே ஃபால்ஸே இல்லை, ஃபால்ஸ் ட்ரூ. இங்கே ஃபால்ஸ் இருக்குது, ஃபால்ஸ். இங்கே பாரு இங்கே ஃபால்ஸ் இருக்குது, ஃபால்ஸ். அப்போ இங்கே பாரு ஃபால்ஸ் இருக்குது, ஃபால்ஸ். அப்படி நம்ம கண்ணில் ஃபால்ஸ் பட்டாலே ஃபால்ஸ், கேப்புனா. இந்த 2 சிம்பிள் உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ லாஜிக்கலாக சொல்லிட்டா, இப்போ ட்ரூனா 1 1, ஃபால்ஸ்னா 0. அது மட்டும் இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இது கப்போட ஆப்ரேஷன். கப்போட ஆப்ரேஷன் ஆடு தானே, ஆர் கேட்னா ஆடு தானே லாஜிக்கலாக. 1 + 1 1, 1 + 0 1, 0 + 1 1, 0 + 0 0. இப்போ உங்களுக்கு தெரியும் 1னா ட்ரூ, ட்ரூ ட்ரூ, 0னா ஃபால்ஸ். இப்படியும் போட்டுக்கலாம். ஆனால் இந்த 1 0லாம் எழுதக்கூடாது. ட்ரூத் டேபிளுக்குள்ளே எழுதி விளையாண்டுருக்கூடாது. ட்ரூத் டேபிளுக்குள்ளே ட்ரூ ஃபால்ஸ் மட்டும்தான் இருக்கும் நம்ம ப்ரொசீட் பண்ணும்போது சொல்யூஷனில். சரியா? நான் இது சிம்பிளாக சொல்லி கொடுத்தேன், ஐ மீன் ஈஸியாக வச்சுக்கிறக்காக சொல்லி கொடுத்தேன். லாஜிக்கல் வேண்டாம், ட்ரிக்கு போதும். இங்கேயும் ட்ரிக்கே யூஸ் பண்ணிங்க. இதுக்கும் ட்ரிக்கு. பிக்யூ எழுதிட்டேன். இது வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். புஷ். இங்கே பாருங்கள், இந்த சிம்பிள் என்னது? ஏரோ மார்க்கு. ஏரோ மார்க்னா புஷ்ஷுன்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். புஷ்ஷோட வேலையை பாருங்கள். ஒரே மாதிரி வந்தால் ட்ரூ, ஒரே மாதிரி வந்திருக்கா? ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ் வந்தால் ட்ரூ. இங்கேயும் இந்த சிம்பிளுக்கும் என்னது? ஒரே மாதிரி வந்தால், பை கண்டிஷனுக்கும் ஒரே மாதிரி வந்தால் ட்ரூ. அப்போ இது 2 கண்டிஷனுக்கும் நம்ம படிக்க சொன்னது கரெக்டு தான், படிச்சுக்கோங்க. அதே மாதிரி இது புஷ்ஷுன்னு சொல்லி கொடுத்தேன். புஷ்ஷுன்னா பாருங்களேன், ஏன்னா சில டைம் QPன்னு வரும். P புஷ் Q, P புஷ் Qன்னு வருது. சில டைம் Q புஷ் Pன்னு வரும். அதனால தான். அப்போ புஷ் பண்ணதுன்னா ட்ரூ யாரை புஷ் பண்ணுறா? ட்ரூ யாரை புஷ் பண்ணுறா? ஃபால்ஸ். ஃபால்ஸை யார் புஷ் பண்ணுறா? அதாவது PQ தானே, PQ தானே, Pலேருந்து Qக்கு தானே புஷ் ஆகுது. அதனால தான் அப்படி போட்டேன். அப்போ ஃபால்ஸை ஃபால்ஸை ட்ரூ தானே புஷ் பண்ணும். இப்போ ட்ரூ. புரிஞ்சுதா? அவ்வளோதான். இது 2க்கும் அது வராது. ஒரே மாதிரி வந்தால் ட்ரூ, முடிஞ்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்தால் ட்ரூ, ஆல்டர்னேட்டிவ் வந்தால் ஃபால்ஸ், வேறு வந்து ஃபால்ஸ். அதனால் ஃபால்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. சரியா? ஓகேவா? இந்த சிம்பிள்ஸ் பற்றி தெரிஞ்சுதான்? அவ்வளோதான். நெகேஷன்னா என்னென்னா நாட் கேட். ட்ரூ வந்தால் ஃபால்ஸ், ஃபால்ஸ் வந்தால் ட்ரூ, அவ்வளோதான். ட்ரூ வந்தால் ஃபால்ஸ், ஃபால்ஸ் வந்தால் ட்ரூ. இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா?
ஓகே, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுத வேண்டாம், நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ரைட், சம்முக்குள்ளே போயிடலாம். 12வது சம், டாட்டாலஜி ஆர் கான்ட்ரடிக்ஷன் இது சொல்கிறாங்க. இது டாட்டாலஜியா கான்ட்ரடிக்ஷன்? டாட்டாலஜினா லாஸ்ட் காலம் கண்டுபிடிக்கிற எல்லாமே ட்ரூவாக இருந்தால் டாட்டாலஜி, லாஸ்ட் காலம் எல்லாம் ஃபால்ஸாக இருந்தால் கான்ட்ரடிக்ஷன். சம்மில் குழப்பம் உண்டாகும், பார்த்துக்கோங்க. அப்போ லாஸ்ட் காலம் எல்லாமே ஃபால்ஸ்னா என்னது? கான்ட்ரடிக்ஷன். லாஸ்ட் காலம் எல்லாமே ட்ரூனா டாட்டாலஜி அப்படின்னு எழுதணும். லாஸ்ட் காலத்துக்கு நேரம் எழுதணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ சம்குள்ளே வருவோம். PQ 2 வேரியபிள் தான் இருக்குது. ட்ரூ ஃபால்ஸ் முடிஞ்சு. ட்ரூ ஃபால்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது முடிங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். Q tends to P, அதாவது Q வந்து Pயை புஷ் பண்ணுறாரு, அப்போ இதுலேருந்து இது புஷ் பண்ணுற ஆப்ஷன் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். ரெண்டும் ஒரே மாதிரி வந்தால் ட்ரூ முடிஞ்சு. யாரை புஷ் பண்ணுறா? Q வந்து Pயை புஷ் பண்ணுறாரு, அப்போ இப்படி தான் புஷ் ஆகுது, அப்போ ட்ரூ. ஃபால்ஸ் வந்து ட்ரூவை புஷ் பண்ணுது, ட்ரூ வந்து ஃபால்ஸை புஷ் பண்ணுது, இப்படி தானே புஷ் பண்ணுது, அப்போ ஃபால்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சுதா? இப்போ இது முடிஞ்சு. இப்போ ஒட்டுக்கழுதன் Q tends to P, ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது முடிஞ்சு. அடுத்தது என்ன இருக்குது? அது அப்படியே ஃபுல்லாக P tends to Q. அப்போது Pங்கிறது வந்து இதை ஃபுல்லாக புஷ் பண்ணுது, அப்போ ஒரே மாதிரி இருந்தால் ட்ரூ தானே? ஒரே மாதிரி தான் இருக்குது, ட்ரூ. இங்கே பாருங்கள், இது ரெண்டு தான் பார்க்குறோம், புரிஞ்சுதா? இது ரெண்டு தான் பார்க்குறோம், இதையும் தான் பார்க்குறோம், புரியுதா? ஒரே மாதிரி இருந்தால் ட்ரூ. ஒரே மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஒரே மாதிரி இருந்தால் ட்ரூ. ஓகே தானே? இப்போது இந்த ஆப்ரேஷன் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து புஷ்ஷு. யார் புஷ் பண்ணுறா? இது வந்து இதை புஷ் பண்ணுது, அப்போது இங்கேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது, அப்போ ட்ரூ. ஓகே, அப்போது இதை வந்து இதை புஷ் பண்ணுது, ட்ரூ. பாருங்கள், ஒரே மாதிரி இருக்கிறது எல்லாமே ட்ரூ போட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ட்ரூ போட்டேன். ஸோ அப்போது புஷ் பண்ணுறது, நல்லா கேட்டுக்கோ, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, ஒரே மாதிரி இருக்கனால ட்ரூ போட்டேன். அடுத்து ஒரே மாதிரி இருக்கனால ட்ரூ போட்டேன். இப்போ புஷ் ஆப்ரேஷன் தானே இது ரெண்டுக்கும் நடக்குது, அப்போது ஒரே மாதிரி இல்லை, அதனால் புஷ் பண்ணிக்கிறேன். ஃபால்ஸை ட்ரூவை புஷ் பண்ணுது, ட்ரூ. இப்படி ட்ரிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எல்லாமே ட்ரூனா லாஸ்ட் காலம் இஸ் டாட்டாலஜி. இப்படி எழுதுனா போதும், டாட்டாலஜி அப்படி எழுதுங்க, அவ்வளோதான். கான்ட்ரடிக்ஷனாக டாட்டாலஜின்னு கேட்டுங்க, டாட்டாலஜின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். பாக்ஸ் போட்டு எழுதுங்க, சரிங்களா? அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஓகே, இப்படி தான் சம் போடணும். அடுத்தது ப்ரூஃப் சம். இது Q tends to P, நெகேஷன் Q. அப்போது ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கோங்க. நீங்கள் PQ ஃபஸ்ட்டு போடணும். ட்ரூ ஃபால்ஸ். Q வந்து என்னது? ட்ரூ ஃபால்ஸ் போட்டுக்கணும். இப்போ Q புஷ் P, நான் புஷ்ன்னு சொல்கிறேன் ட்ரிக்குக்காக. அப்போ Q ஒரே மாதிரி இருந்தால் ட்ரூ முடிஞ்சு. சீக்கிரமாக போட்டுடலாம், பார்த்தீங்களா? யார் புஷ் பண்ணுறா? Q வந்து Pயை புஷ் பண்ணுறாரு, ட்ரூ. Q வந்து Pயை புஷ் பண்ணுறாரு, ஃபால்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ அடுத்தது ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க இல்லையா? அப்போ RHS எடுத்துக்கோங்க. நீங்கள் இதே சேம் டப்பாலே போட்டுக்கலாம். என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம்? நெகேஷன் Pனா Pயோட இன்வர்ஸ். ட்ரூ வந்தால் ஃபால்ஸ் வந்தால் ட்ரூ வந்தால் ஃபால்ஸ், அடுத்த ஃபால்ஸ் வந்தால் ட்ரூ, அடுத்த ஃபால்ஸ் வந்தால் ட்ரூ, முடிஞ்சு. ஓகே, அடுத்த நெகேஷன் Q தனியாக கண்டுபிடிங்க. அப்போ தானே இது ரெண்டுக்கும் சேர்த்து புஷ் பண்ண முடியும், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பண்ண முடியும். நெகேஷன் Q ஃபால்ஸ், ட்ரூ, இதோட இன்வர்ஸ் ஃபால்ஸ்னா ட்ரூ, அப்படி போட்டுக்கணும். அப்போது இது ரெண்டு என்ன பண்ணணும்? நெகேஷன் P tends to நெகேஷன் Q. எப்படி நான் கொண்டு வரேன் பாருங்க. எல்லாமே ஃபஸ்ட்டு நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன், LHS என்னவோ அதை கண்டுபிடிச்சி முடிச்சிரு. அதுக்கப்புறம் நெகேஷனுக்கு அதை முடிச்சிரு. ஏன்னா ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது முடியும், ப்ராக்கெட்டில் எதுவுமே கொடுக்கல, சரிங்களா? அதனால் அப்படியே தனித்தனியாக இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு ஒட்டுக்கா எல்லாமே என்ன ஆப்ரேஷன் பண்ணணுமோ அது பண்ணணும், எழுத தெரியணும் இது. அப்போ நெகேஷன் P நெகேஷன் Qவை புஷ் பண்ணுற இதையும் ஒரே மாதிரி வந்துருச்சு, ட்ரூ. புஷ் பண்ணுற யார் புஷ் பண்ணுறா? இவர் புஷ் பண்ணுறாரு, அப்போ ட்ரூ, அப்போ ஃபால்ஸ். அப்போது இப்போ ஒரே மாதிரி வந்துருச்சான்னு பாருங்கள். இந்த டேட்டாவும் ஒரே மாதிரி வந்துருச்சான்னு பாருங்கள். வந்துருச்சு. ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். லாஸ்ட்டில் ப்ரூஃப் எடுத்து எழுதணும். ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி எழுதுறதுக்கு ஒரு மார்க், எழுதாம விட்றாதீங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படிங்கிறது நான் டப்பா போடாமல் எழுதியிருக்கேன், நீங்கள் பாக்ஸ் போட்டுட்டு எழுதணும், சரிங்களா? அப்புறம் இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் இந்த காலத்தை எழுதி காமிக்கணும், அவ்வளோதான். அடுத்தது 15th சம். இது ஒரு 5 மார்க்கு. 6 வந்திருக்கு பாருங்கள். அப்போது PQ 6 வந்திருக்கா, 3 வேரியபிள் 8 ரோ எடுக்கும். அது எப்படி சார் அப்படின்னா 2 கியூப் பண்ணி வச்சுக்கோ. 2 கியூப்னா 8 ரோ. 3 வேரியபிள் வந்தால் 2 கியூப், 2 வேரியபிள் வந்தால் 2 ஸ்கொயர். அப்போ 3 வேரியபிள் வந்திருக்கு PQR. அப்போ PQRனா P என்னது? ட்ரூ ஃபால்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். அடுத்து ட்ரூ ஃபால்ஸ், ஆருக்கு நம்ம தான் போடணும். ட்ரூ ஃபால்ஸ்.
இந்த மாதிரி போட்டாச்சு. அடுத்தது ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் நெகேஷன் கியூ ஆர். அப்போ நெகேஷன் கியூவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. நெகேஷன் கியூனா ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ. இதோட இன்வர்ஸ் தானே, அதான் சீக்கிரமாக போட்ட ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ. அடுத்தது நெகேஷன் கியூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நெகேஷன் கியூ கப் நெகேஷன் கியூ கப் ஆர் அதை தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சலாமா? நெகேஷன் கியூக்கும் ஆருக்கும் கப் எடுக்கணும். சரி, கப்புனா நான் என்ன சொல்லியிருக்கேன்? கப்புனா என்ன சொல்லியிருக்கேன்? ட்ரூ. கண்ணில் ட்ரூ பார்த்தாலே ட்ரூ. கண்ணில் ட்ரூ பார்த்துட்டீங்க ட்ரூ. ஃபால்ஸ். கண்ணில் ட்ரூ பார்த்துறீங்க ட்ரூ. கண்ணில் ட்ரூ பார்த்துறீங்க ட்ரூ. கண்ணில் ட்ரூ பார்த்துட்டு ட்ரூ. இது ஃபால்ஸ். கண்ணில் ட்ரூ பார்த்துறீங்க ட்ரூ. கண்ணில் ட்ரூ பார்த்துட்டு ட்ரூ. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ இது ரெண்டுக்கும் புஷ் பண்ணணும். அதாவது இந்த பிக்கும் இதுக்கும் வந்து புஷ் பண்ணணும். அப்போ ஒரே மாதிரி வந்தால் ட்ரூ. பி நெகேஷன் கியூ ஆர் இதானே ஃபுல்லாக எடுத்து எழுதிக்க எல்ஹெச்எஸ். அப்போ ஒரே மாதிரி வந்தால் ட்ரூ. ஒரே மாதிரி வந்துருச்சு. இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கான்னு பாரு. இதையும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரே மாதிரி இல்லை, புஷ் பண்ணு. ஃபால்ஸ். அடுத்தது ஒரே மாதிரி வந்திருக்கா? ட்ரூ. அடுத்து ஒரே மாதிரி வந்திருக்கா? ட்ரூ. அடுத்து ஒரே மாதிரி வரல, புஷ் பண்ணு. ஃபால்ஸ். சாரி, ட்ரூ. அடுத்து ஒரே மாதிரி வந்திருக்கா? ட்ரூ. அடுத்து ஒரே மாதிரி வந்திருக்கா? இல்லை, புஷ் பண்ணு. ட்ரூ. அடுத்து ஒரே மாதிரி வந்திருக்கா? இல்லை, புஷ் பண்ணு. ட்ரூ. இந்த மாதிரி போடணும். ஸோ அடுத்தது நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. நெகேஷன் பி கண்டுபிடிச்சி தான் போடணும். நெகேஷன் பி. நெகேஷன் பி என்னது? ஃபால்ஸ் 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 ட்ரூ ட்ரூ ட்ரூ. நெகேஷன் பியோட இன்வர்ஸ். அப்போ நெகேஷன் பி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதுக்கு இந்த டேட்டா ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். இதை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். இதுக்கு என்ன பண்ணணும்னா இது ரெண்டுக்கும் கப் எடுத்த ஆன்சர் பாருங்கள். நெகேஷன் பியும் இருக்குது நம்மக்கிட்ட, இதுவும் இருக்குது. இன்னொரு டைம் கண்டுபிடிக்க வேணாம். அப்போ இது ரெண்டுக்கும் என்ன எடுக்கணும்? கப் எடுக்கணும். எடுத்துடலாமா? இங்கே எழுதுகிறேன். நெகேஷன் பி கப் நெகேஷன் கியூ ஆர் அது ஃபுல்லாக எழுதிட்டு இப்போ இது ரெண்டுக்கும் கப் எடுக்கணும். இது ரெண்டுக்கும் கப் எடுக்கணும். கப்புனா ட்ரூ தானே. கண்ணில் ட்ரூ பார்த்தாலே ட்ரூ. இது ரெண்டு கண்ணில் படல ட்ரூ. இதில் கண்ணில் ட்ரூ பட்டிருக்கு. இதில் கண்ணில் ட்ரூ பட்டிருக்கு. இங்கே ட்ரூ இருக்குது. ட்ரூ. இங்கே பாருங்கள். இது ரெண்டில் ட்ரூ இருக்கான்னு பாருங்கள். ட்ரூ இருக்குது. இது ரெண்டில் ட்ரூ இருக்கான்னு பாருங்கள். ட்ரூ. இது ரெண்டில் ட்ரூ இருக்கான்னு பாருங்கள். ட்ரூ. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம எழுதணும். நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். இது ரெண்டு தானே ட்ரூ. கரெக்டு. ட்ரூ கரெக்டு. இங்கே ரெண்டு ஃபால்ஸ். அப்போ ஒரே மாதிரி வந்துச்சான்னு பாருங்கள். இதுவும் ஒரே மாதிரி வந்துச்சான்னு பாருங்கள். அதாவது இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஒரே மாதிரி வந்துச்சான்னு பாருங்கள். ஒரே மாதிரி வந்திருக்கு. பார்த்தீங்களா? இதுவும் ஒரே மாதிரி வந்திருக்கு. அப்போது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லி லாஸ்ட்டில் எழுதிடுங்க. அவ்வளோதான். ஸோ ட்ரூத் டேபிள் பொறுத்த வரைக்கும் அந்த சிம்பிள்ஸ் தான் முக்கியம். அந்த சிம்பிள்ஸ்க்கு லாஜிக் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு, ட்ரிக்கை மட்டும் தெரிஞ்சுட்டு போட்டுக்கோங்க. மீன்ஸ் புரியலனா எங்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேணால் நிறைய எக்ஸாம்பிளோடு நடத்துகிறேன். தேங்க்யூ. ரொம்ப இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணிடுறாங்க. நீங்களும் ஒரு 4 நிமிஷம் போட்டு பாருங்கள். தேங்க்யூ.